சரி அப்பத்தா, அப்ப நான் மடிச்சு வைக்கிறேன். வை. ஆனா இந்த சோபி அக்கா மட்டும் ஏன்னா என்ன திட்டிகிட்டே இருக்கோ தெரியல அப்பத்தா. அவ நீ புது புது ட்ரெஸ்ஸா 4 எடுத்து வச்சிருக்க பத்தியா, அதனாலதான் அவளுக்கு கோவம். ஏன்னா நீ 4 ட்ரெஸ் எடுத்துட்டில்ல, அதனால அவளுக்கு பொசு பொசுன்னு இருக்கும் போல. அதனாலதான் உன் மேல கோவப்பட்டு உன்னை திட்டிட்டு இருக்காடி. ஆனாலும் அவளுக்காக நீ பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாரு, அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி சரி வீடு, நீ எல்லாத்தையும் முதல்ல உள்ள கொண்டு போய் எடுத்து வச்சிட்டீன்னா அவ பேசாம இருந்துக்கிருவா. சரியா? அதை முதல்ல செய், உள்ள இருந்து எடுத்து வை. ஆமா அப்பத்தா, கரெக்டா சொன்னீங்க. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோன்னு அந்த சோபியக்காக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி எல்லாம் திட்டும் போல அப்பத்தா. அதுதான் திட்டுது. சரி சரி, நான் அழகா எடுத்து உள்ள மடிச்சு வச்சிடுறேன். ஆமா, அப்புறம் சோபியக்கா பார்த்து 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 திட்டிகிட்டே இருக்கும் அப்பத்தா. ஆமா, கரெக்டா சொன்னேன். இப்பதான் கரெக்டா பேசுற. போ அஜய், நீ போயா. உங்க அம்மா பாட்டுக்கு மாடியிலேருந்து பார்த்துட்டா கூட பிரச்சனை தாயா உனக்கு. நீ போ, வீட்டுக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் மாச்சி நிற்கக்கூடாதா? நான் ஜாலியாக இருக்க மாச்சிங்க, எல்லாரும் ஹாப்பியாக பேசுகிறீங்க, இந்த பிள்ளைலாம் ஜாலியாக பேசுதா? இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருந்ததே இல்லை. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கே, லூசு பிசாசு, அது எப்போ பாரு ஏதாவது என்ன உரண்டை இழுத்துட்டு வம்பிழுத்துட்டு சண்டை விட்டுட்டு கிடக்கும். ஆனால் இந்த பிள்ளைங்க அழகாக பேசுதுங்களா, அந்த சுபி மாமா மாமான்னு உசுர விடுது. அத்தையும் நல்லா பேசுகிறாங்க, ஜாலியாகவும் இருக்குது இந்த பக்கம் வந்தால். அதனால தான் நான் வந்தேன்னா நீங்கள் என்ன மாச்சி போன்றீங்க? அம்மா பார்த்தா பார்க்கட்டும், விடுங்க. இதில் என்ன இருக்குது? அம்மா ஏதாவது என்கிட்ட கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்றும் அம்மாவை பற்றிலாம் பயம்லாம் இல்லை. பயம் இல்லதாண்டா, இருந்தாலும் சண்டை போடுவா. உன்கிட்ட மட்டுமா சண்டை போடுவா? இந்தா இவகிட்டையும் சண்டை போடுவா. சுசீலாவும் பாவம் இல்லையா, யாருன்னு பார்க்க மாட்டா, எவருன்னு பார்க்க மாட்டா. சுசீலா கூடயும் வாழ் வாழ் வாழ்னு கத்திட்டு சண்டை போடுவா. அதெல்லாம் தேவையா என்ன? அதுக்கு தான் சொல்கிறேன், நீ போ. சரிங்க அம்மாச்சி, நான் போகிறேன். ஓய் சுபி, ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்குல்ல? நான் தானே மாமா செலக்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதா என்ன? எனக்கெல்லாம் ட்ரெஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மாமா. அப்புறம் என்ன, அதான் சுபிக்கு ரொம்ப 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 ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்காம்ல, அப்புறம் என்ன அம்மாச்சி? அப்புறம் ஏன்ல அழுதுகிட்டே இருக்க? அழுகாத. சோபியக்கா தான் திட்டினா. சோபியக்கா இதோட விடவும் மாட்டா மாமா. அப்புறமும் என்ன சும்மா திட்டிகிட்டே இருப்பா, நான் அந்த புது ட்ரெஸ்லாம் எடுத்ததுனால. அதுதான் கஷ்டமா இருக்கு, திட்டு வாங்கிட்டே இருக்க போறோமே. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஃபீல்லாம் பண்ணாத, விடு, பார்த்துக்கலாம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா சோபியக்கா அப்படி நினைக்கவே மாட்டா, அப்படிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டா. நம்ம தங்கச்சி தானே வச்சிருக்கா, நினைக்காம திட்டுவா. சுபி, என்னடி ஆள்கிட்டே என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்க? உன்னை நான் எப்படி நினச்சிருக்கேன்? அம்மாட்ட வேணா கேளுங்க எல்லாருமே. நான் அப்படி சுபியை நினச்சதே கிடையாது. ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கொடுமா, அவதாம்மா பாவம், அவதாம்மா சின்ன பிள்ளை அப்படின்னு நான் சொல்லுவேன். இவ என்னன்னா தப்பு தப்பாக எல்லார்கிட்டையும் சொல்கிறா. அறிவு இருக்கா? நான் அப்படி எப்படியாவது இப்போவாது பண்ணுவேனா? இல்ல சோபியக்கா, நீ பண்ணுவன்னு சொல்லல. இருந்தாலும் நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்ட ஆரம்பிச்சின்னா அதையே சொல்லி 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 திட்டிட்டு இருப்பியா? அதை தான் சோபியக்கா நான் சொல்றேன். ஆனா நீ திட்டாத. உன்னை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? ஒன்றும் கிடைக்காது. உன்னை திட்ட போய் மூஞ்சிய பாரு, எல்லார்ட்டையும் தப்பு தப்பா சொல்றியாக்கோ. நான் ஏம்ல உன்னை திட்ட போறேன்? திட்டவே மாட்டேன். திட்டாம இருந்தா சந்தோஷம்தான். அடச்சி வாய மூடு. சரி பாருங்க அம்மாச்சி, நான் கிளம்புறேன். அத்தா வரேன். அத்தா சுபி, பாய்டா. ஓகே மாமா. ஜெய், உனக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியலையா. பிள்ளைய கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு பிடிச்சது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அஜய்? நான் எப்படி உனக்கு நன்றி சொல்வேன்னு சத்தியமா தெரியலையா. ஏங்கத்த எனக்கு நன்றி சொல்லணும்? இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா என்ன? இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, பண்ணணும்னு பண்ணுறேன். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. இல்லையா அஜய், இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். நம்ம அம்மாவை தான் அவங்க வீட்டுக்கு விடலையே, நம்ம அம்மா கூட தான் அவங்க சண்டை போட்டாங்களே, அவங்க பிள்ளைங்களுக்கு நாமே வாங்கி தரணும், அவங்க தான் சரியான ஆளாச்சுன்னு சில பேர் நினைக்கிற இடத்துல. ஆனால் நீ அவங்க பாவம், அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு வாங்கி தரணும், அவங்களுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா அப்படிலாம் நினச்சி பண்ணுறல்ல, இது பெரிய விஷயம்யா. சரி சரி பரவாயில்ல, விடுங்கத்த. சும்மா சொல்லி சொல்லி நம்ம பெரிய மனுஷன் ஆக்காதீங்க. சரி நான் வரேங்கத்த.
அம்மாச்சி வரேன், நீங்கள் வரலையா? போய் அஜய் வாரேன். ஆ சரி. அஜய் மாமா பாவம் அப்பத்தா. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ இப்படி தான் அப்பத்தா சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர சூப்பராக பேசுனாங்க. நல்ல பையன் அஜய். எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும், சொந்தக்காரங்க கூடலாம் சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பையன். ரொம்ப பாசமாக இருப்பான் என் மேலெல்லாம். ஆனால் இந்த அணு இருக்கே, அவங்க அம்மா கூட பாதி இருக்கும். சில நேரம் நல்ல பிள்ளையாக தான் நடந்துக்கும், சில நேரம் அவங்க அம்மா கூட மாதிரியே நடந்துக்கும். ஆனால் அஜய் அப்படி கிடையாது, அப்படியே நம்மளை மாதிரி பாசமுள்ள பையன். ஆமாம் அப்பத்தா. அப்புறம் ஸ்வீட் கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, பானிபூரி கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னே கேட்டாங்க. நான் வேற எங்கள் வீட்டில் சோறு சாப்பிட்டேன்னா அதனால எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாங்களா, என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைனா பிரியாணி கூட சூப்பராக வாங்கி கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டே நான் வந்திருப்பேன். அப்புறம் தான் ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ வாங்கிக்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்பத்தா. நான் தான் பாவம் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டுன்னு சொல்லி நான் வேண்டாம் சொல்லிட்டேன். நல்ல பிள்ளை, இப்படித்தான் இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணி, பிரியா வாமா. பிரியா, பிரியாத்தா நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க அத்தா? அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைடா, உங்கள் மாமா அங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க, வேறு வேலையை வந்தோம். சரி பார்த்துட்டு வா பிரியா, நான் கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன் வேலை. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டாரு. என்னை ட்ரா பண்ணவும் நான் அப்படியே உங்களை பார்க்கலான்னு உள்ளே வந்தேன். இதான் உங்கள் நாத்தனார் வீடா? நீங்கள் தங்கியிருக்க வீடு இதுவா? இது யாரு? எனக்கு யாருன்னு தெரியலையே சுபி. ஆமாம், இது யாருமா சுபி? அப்பதா, இவங்க தான் எங்கள் அத்தை. எங்கள் அத்தைன்னா எங்கள் மாமாக்கு ஒய்ஃபு. இவங்க தான் அப்பதா. இவங்களோட பிறந்த வீட்டில் தான் நாங்கள் போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்தது அப்பதா. ஓ அப்படியாம்மா, இவங்க வீட்டில் தான் போய் இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்தீங்களா? சரிம்மா சரிம்மா. ஏம்மா நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காவ? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. ஆமாம், இவங்க யார் சுபி? அண்ணி இவங்க யாரு? பிரியா, இவங்க தான் என்னோட மாமியார் பிரியா. அப்போதுலேருந்து மாமாவும் அத்தையும் இந்த வீட்டில் தான் நாத்தனார் கூட இருக்காங்க பிரியா. ஆமாம், இவங்க தான் மாமியார். நீ பார்த்துருக்க மாட்டேன். ஓ அப்படிங்களா? நல்லா பேசுவீங்களா? அப்போது எல்லாரும் நல்லா க்ளோஸாக தான் இருக்கீங்களா என்ன? ரொம்ப பாசமாகவே இருக்காங்க பிரியா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல க்ளோஸாக இருப்பாங்க. மாமாவும் சரி அத்தையும் சரி நல்ல பாசமாக பார்த்துக்கிறாங்க. சரியா போச்சு. அப்புறம் என்ன, இது என்னது ட்ரெஸ்ஸாக வச்சிட்ருக்க சுபி? வாவ், கவுன்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கவுனாக வச்சுருக்க. ஏது எடுத்தீங்களா? ஆமாம், இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கிறது இப்போ எப்படி? அத்தை, இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுக்கல. அத்தை பையன் இருக்காங்கல்ல அஜய் மாமா. அஜய் மாமா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்கள் அத்தை பையன் இருக்காங்க இங்கே. அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் பேக்கு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அத்தை. சூப்பராக இருக்கா? அதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி தான் நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் அதே மாதிரி எனக்கு எது பிடிக்குதோ எனக்கு எது செட் ஆகுதோ பார்த்து பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் அத்தை. உங்கள் அத்தை பையனா? பரவாயில்லையே, உங்கள் அத்தை பையன்ற ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் மாமா வந்து சொன்னார், அவங்க பேசுகிறதே இல்லையா அவங்க நாத்தனாரெல்லாம், பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காக அப்படி இப்படின்னாரு. பார்த்தா பேக்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து மாமியார் முதற்கொண்டு இங்கே தான் நிற்கிறாங்க. எல்லாருமே நல்லா க்ளோஸாக பேசி பழகி தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் மாமா வந்தப்போ மட்டும் உங்கள் அம்மா அப்படி சொன்னிச்சான், நாங்கள் யாரும் பேச மாட்டோம் வைக்க மாட்டோம், அவங்க எங்கள் கூட சண்டை போடுறாங்க அப்படிலாம் சொன்னிச்சான். ஏன் ஏன் அப்படி நடக்குது? ஏன் அவர்கிட்ட மட்டும் நீங்கள் பொய் சொல்லணும்? இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க செய்கிறாங்க, ஏன் உங்கள் மாமா வந்தப்போ மட்டும் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துறீங்க அவரை? சொல்லுங்கள் சுசீலா அண்ணி, ஏன் அப்படி ஏமாத்துனீங்க? அப்படி என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு ஆசையா என்ன? சி, எப்படி தான் அவர் உண்மையான பாசம் உங்கள் மேலே வச்சுருக்காரு, அவரை போய் எப்படி தான் உங்களுக்கு ஏமாற்றணும்லாம் தோணுதோ தெரியல. அப்படி இல்லை பிரியா, அவங்க பையன் தான் பிரியா வாங்கி கொடுத்தது, அவங்க கிடையாது. தெரியுமா?
அத்தை மாமா எங்கள் மேலே பாசத்தில் பிள்ளைங்களை விட்டு பிரிய முடியாமல் சரி நாங்கள் வந்துட்டோம் வேறு என்னடா பண்ணுறதுன்னு எங்களோட பாசமாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க. மற்றபடி அவங்க பொண்ணு அதான் என் நாத்தனார் நந்தினி எங்கள் கூட பேசவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க பிரியா. அவங்க எப்போவுமே எங்கள் கூட சண்டை தான் பிரியா. அவங்க பையன்தான் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பிள்ளைங்களுக்கு பேக்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து இப்போ கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாப்புல. மற்றபடி நாங்கள் எல்லாம் சண்டை தாம்மா. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு கொடுத்துட்றாங்களா? ஆ, சாப்பாட்டுக்கு தேவையான அமௌண்ட் காசு கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா சில நேரம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க பிரியா. அதனால் 1000-2000 காசும் கையில் கொடுக்குறாங்களா, பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணிடுறாங்க தான். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு அது நல்லா பரவாயில்ல தான் நாத்தனார் வீடு. நல்ல உதவியாக இருப்பாங்க போல். ஆனால் எங்களை போண்டி ஆக்குனதே இந்த நாத்தனார் வீடு தான். அப்புறம் எங்கே போய் நாங்கள் ஒன்றதுன்னு தெரியல. உங்களுக்கு அது பரவாயில்ல. ஏன் பிரியா அப்படி பேசுகிற? பிரியா ஹெல்ப் பண்ணுறாங்க தான் பிரியா. அந்த அளவுக்கு எங்களை எவ்வளோ திட்டாங்க பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியாது பிரியா. அந்த அளவுக்கு எங்களை திட்டுறதுக்கும் பேசுகிறதும் எல்லாம் பண்ணி தான் அவங்க இந்த இதே பண்ணுறாங்களே தவிர அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது பிரியா. அது தெரியுமா முதல்ல உனக்கு? சும்மா நடிக்காதீங்க சுசிலா அண்ணி, நிறுத்துறீங்களா? இங்கே வந்து பார்த்தா தான் நடக்கிற கூத்தெல்லாம் தெரியுது. பார்த்தா அந்த பையன் ட்ரெஸ் வாங்கி தரான், பேக் வாங்கி தரான், சமையலுக்கும் கையில் காசு கொடுக்கறதுக்கு அவங்க இருக்காக. எல்லா வசதியும் உங்களுக்கு ஓகேவா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு உங்கள் தம்பி வந்தப்போ மட்டும் ஒன்றுமே இல்லாத மாதிரி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரிலாம் நடிச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அப்படி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசையா என்ன? ஏமா அப்படி பேசுகிற? எனக்கு என்ன அப்படி நடிக்கணும்னு ஆசையா என்ன? சேச்சே, அப்படிலாம் கிடையாதுமா. சும்மா நிறுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு. ஆமாண்ணா சரியா போச்சு. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப போய் பேசுகிறதுல இருக்கீங்க. சி பிரியா, நிஜமாதான் பிரியா. அதுவும் உங்ககிட்ட நான் போய் சொல்லி போய் ப்ராடு பண்ணி நான் என்ன பிரியா பண்ண போகிறேன்? சொல்லு, என்ன பண்ண போகிறேன்? உண்மையை சொன்னால் நீலாம் நம்ப மாட்டல்ல. நிஜமா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பிரியா, நம்பு.